நிறைய வெர்ஷனில் நம்ம இப்போ பண்ணலாம். நான் அன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி தந்திருக்கிறேன். உங்களுக்கு நீ கூட தேவையில்லை, தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை கோதுமை இல்லை மைதா இல்லை எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷன், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஓட்ஸ் அதை விட ஹெல்த்தி. இது வந்து நீங்கள் ஸ்டீமில் வேக வைக்காமல் இதே போல் பேனில் கூட விட்டு டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 2 முட்டை சேர்த்து இதே போல் செஞ்சுருங்க. வேறு முட்டை சேர்க்காதவங்க கேட்குறதுனால நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காம பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து முட்டை சேர்த்து தான் பண்ணுறது. இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குனி வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு இதை வந்து தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கிடுவோம். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருவோம். துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கோட 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், அரைச்ச பேஸ்ட், கொத்தமல்லி, மிளகாய், இஞ்சி, ஜீரகம், வெங்காயம், அரைச்ச மசாலா விழுது சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட் அளவுக்கு சுகர். இதை வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வச்சிடலாம். ஏன்னா ஈஸ்ட் போட்டிருக்கோம், ஆக்டிவேட் ஆகணும். அதே டைம் வந்து நம்மளோட ஓட்ஸ் வந்து சோக் ஆக வேண்டியிருக்கு. அதனால் தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வாட்டரியாக கலச்சிங்க. மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் அப்படி வச்சுருவோம். இதுக்கு ஒரு டிப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச வரமிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். புளி, கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஊற வச்ச வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை, புளி, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஒரு 20 பல்லு பூண்டு இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளம் விடுங்க. பூண்டு எல்லாமே நமக்கு பச்சையாக இருக்குது. இந்த தாளிப்பில் இருக்கிற ஹீட்டு மட்டும்தான். சூடானோடனே கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சட்னியில் விட்டுடலாம். நம்மளோட பூண்டு சட்னி ரெடி. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீமரில் விட்டுடலாம். நான் ஒரு இலை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் போட்டுடுங்க, இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டுடுங்க. இதை வந்து இதில் விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். எல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டீமில் வேக வச்சதை ஒரு தோசை சட்டியில் மாற்றிடலாம். ஒரு பேனில் மாற்றி 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருவோம். உங்களுக்கு எக்கு பிடிக்கும் அப்படின்னா இதோட வந்து ஒரு எக்கோ 2 எக்கோ ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் முட்டை சேர்த்து பண்ணச்சில் அதோட டேஸ்ட்டே தனி. 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன்.
2 உருளைக்கிழங்கு சேர்த்தா 2 முட்டை நீங்கள் சேர்க்கலாம். சட்னியை இது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த பூண்டு